நியத்து தான் ரொம்ப முக்கியம். தொழுகையா இருந்தாலும் சரி, நோம்பா இருந்தாலும் சரி, ஜக்காத்தா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, நியத்து வைக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான்ல, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் இறைவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் நியத்து. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்கல்ல, இன்னமல் அமாலு பின்னியாத், வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது. புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால நியத்து அவசியம். ஆனா இன்னைக்கு வஹாபிது கூட சொல்லுது, ஏங்க தனியா ஒரு நியத்து வைக்கணும்? நம்ம சஹர்ல நீங்க எந்திரிக்கிறதே எதுக்கு தான்? நோன்பு வைக்க தானே. நோன்பு வைக்க தானே எந்திரிச்சு சாப்பிடுறீங்க. அப்புறம் மறுபடியும் நான் நோன்பு வைக்கிறேன்னு ஏன் சொல்லணும்? அந்த கூட்டம் சிந்திக்கிறாங்களாம். ரொம்ப சிந்தனைவாதிகள்ல, வறண்டு போன சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். அதே போல ஒரு ஆள் பள்ளிக்கா வேண்டி தொழுவ போகலான்னு வீட்டோட புறப்படுறாருல, பள்ளிக்கு வந்தோடனே நியத்தெல்லாம் தேவையில்லையா? அங்கேயிருந்து தக்பீர் கட்டிடலாமா நியத்து இல்லாம? ஏன் வீட்டுல இருந்து ஏன் புறப்பட்டாரு? தொழுகைக்கு தானே புறப்பட்டாரு, அது போதும், தனியால நியத்து தேவையில்லைங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் நியத்து வேணுண்டு, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க நியத்து வேணுண்டு. இந்த கூட்டம் சொல்லுது நியத்து வேணாண்டு. நம்ம யார் சொல்றது கேட்கறது? அல்லாஹ் சொல்றது கேட்கறதா? இந்த கூட்டம் சொல்றது கேட்கறதா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது கேட்கறதா? இந்த கூட்டம் சொல்ல கேட்கறதா? அல்லாஹ் சொல்றதான் கேட்கணும். நம்ம நியத்து கரெக்டா வச்சிடணும். இப்போ ரமலான் மாதத்தில் நம்மள நியத்து வைப்போம், நவைத்து சௌமகதின் அன் அதாயி அப்படின்ட்டு. இப்போ அவங்கெல்லாம் சஹர்ல நீங்க எந்திரிச்சாலே அதுதாங்கிறாங்கல்ல. ஏங்க சஹருக்கு எந்திரிச்சு சாப்பிட்டா நோன்பு வைக்கிறதுக்குன்னு சாப்பிடக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, நோன்பு வைக்கக்கூடிய எண்ணம் இல்லாம சஹருக்கு சாப்பிடக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல. சஹருக்கு சாப்பிட்டாலே போதுமா? சஹருக்கு சாப்பிடாமலே எத்தனை பேர் நோன்பு வைக்கிறாங்களே. அதனால எழுந்து சாப்பிடுவது அதற்குத்தான் அப்படிங்க கூடாது. நியத்துனா என்ன தெரியுமில்ல? இறைவனுக்காக இந்த காரியத்தை ஆற்றுகிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு வருவது தாங்க, அதாங்க நியத்து. சார் ஒரு ஆள் சாருக்கு எந்திரிச்சு சாப்பிட்றாரு, நோன்பு வைக்கிறான்னு வச்சுக்கிறேங்க. இவர் எதுக்கான வைக்கிறாரு? 4 பேர் நோன்பாளி நம்மளை பாராட்டன்னு வைக்கிறாரா, அல்லது அல்லாஹு தாலாவுக்கா வைக்கிறாரா? இல்ல, அல்லாஹு தாலாவுக்கு தான். அந்த எண்ணத்தை கொண்டு வைப்பா, அதான் நியத்து. இல்ல வீட்டுல இருந்து புறப்படும் போதோ தொழுகை தானே, அப்ப தனியா ஒரு நியத்தா வேணும் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா வைங்க, நம்ம கேட்கணும். சரி நீ வீட்டுல இருந்து புறப்பட்ட, ரைட்டு, தொழுகைக்கு தான் இப்ப தொழுக போற. மக்கள் எல்லாம் உன்னை தொழுகையாளின்னு பாராட்டணும்னு தொழுறியா, அல்லாவுக்கா தொழுறியா? அல்லாவுக்கா தான். அந்த எண்ணத்தை கொண்டு அதான் நியத்து. வீட்டு புறப்பட்டு தொழுகைக்கு தானா? தொழுகைக்கு தான். நீ அல்லாவுக்கா தொழுறியா மனிதருக்கா தொழுறியா? அல்லாவுக்கு. அந்த எண்ணம் கொண்டு அதான் நியத். அதை புரியாம இதெல்லாம் புறப்பட சிந்திக்கிறாளாம். இப்படி நியத்து வேண்டாம் என்று சொல்லி முஸ்லிம்களுடைய வணக்கங்களை எல்லாம் பாழ்படுத்துகிறார்கள் அவர்கள். அவங்களுடைய வணக்கம் தான் பாழா போச்சு.